தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட மொத்தம் 7150 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 30ஆம் தேதி தொடங்கி நேற்று மாலை 3 மணியுடன் நிறைவடைந்தது. இறுதி நாளான நேற்று திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் ஒரே நேரத்தில் மனு தாக்கல் செய்ய குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இறுதியாக மொத்தம் 7150 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் மட்டும் 105 வேட்புமனுக்களும், குறைந்தபட்சமாக மானாமதுரை தனி தொகுதியில் 5 மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வேட்புமனுக்கள் மீது இன்று பரிசீலனை நடைபெறுகிறது. தகுதியான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். 9ஆம் தேதி மாலை 3 மணியுடன் வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை வாபஸ் வாங்க அவகாசம் உள்ளது. அன்றைய தினம் மாலை 3 மணிக்கு இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதுடன் சுயேட்சைகளுக்கு சின்னம் ஒதுக்கப்படும். 10ஆம் தேதி முதல் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பெயர், புகைப்படம், சின்னம் ஒட்டும் பணி நடைபெறும். இதையடுத்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று 10ஆம் தேதி முதல் வாக்குச்சாவடி சீட்டு வழங்க உள்ளனர். இதைத் தொடர்ந்து வருகிற 23ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும்.